இவனை நல்லா பாத்துக்கங்க. அதாவது பள்ளிவாசல சென்று வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இவன் பிடிப்பட்டது சென்னையில. இவனோட கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பொய்யானது. அதாவது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு பெரிய ஆபரேஷன் அப்படின்னும், அதனால 1-2 ஊர்கள்ல உள்ள ஜமாத்து தலைவர்கள் அந்த ஊர் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு எழுதி கொடுத்த மாதிரி உருது பாஷையில 2 லெட்டரும் வச்சிருக்கான். அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் பொய்யான தகவல். அவன் அந்த நிர்வாகத்திலிருந்து அப்படி ஒரு லெட்டர் கொடுக்கவே இல்லை. இவனே பொய்யா உருவாக்கி இருக்கான். கடைசியில அவனே அதை ஒத்துக்கிட்டான். ஆமா, இதெல்லாம் உண்மை இல்ல, பொய்யே, நானா ரெடி பண்ண பேப்பர் தான் இதெல்லாம் அப்படின்னு. எவ்வளவு காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது 2 மாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். 2 மாசமா செய்ய வாய்ப்பு இல்லைன்னு அவனோட இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அதிகம் சில வருஷங்களா செய்யற மாதிரி தெரியுது. நீங்க யார் யார் இருக்கீங்க, உங்க டீம்ல எத்தனை பேரு, எவ்வளவு பேர், எங்க நெட்வொர்க் யார் யார் இருக்கா, அவங்களோட தலைவர் யார் கேட்குது. எதுக்குமே வாயை திறக்கவே இல்லை. அவனுடைய மொபைல வாங்கி அவனோட மொபைல்ல போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த போட்டோலாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் விளக்கம் சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கே புரியும். கால சூழல் எப்படி இருக்கு, இது மாதிரி சம்பவங்கள்லாம் அப்படி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு வகையான அச்சத்தை கொடுக்குது. ஏன்டா அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கறதுக்கு, சும்மா யாசகம் கேட்கறதுக்காக தான் வர்றேன் அப்படிங்கிறான். ஆனா அவனுடைய மொபைல் எல்லாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்கும் பொழுது யாசகம் மாத்திரம் தேவையில்லை, சந்தேகமா இருக்கு. அதனால காவல்துறையில ஒப்படைச்சிருக்காங்க. அவனுடைய நெஞ்சில பச்சை குத்தி இருக்கான் தீபிகா அப்படின்னு. அது யாருன்னு கேட்கறதுக்கு தங்கச்சி அப்படிங்கிறான். யாசகம் கேட்கறதுல தப்பு இல்ல. யாசகம் கேட்கும் பொழுது நீ மாறு வேடத்துல ஏன் வர்ற, அங்கதான் நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. நீயா வா, ஒரிஜினலா வா. நீ மாறு இடத்துல யாசகம் கேட்கறது அவசியமே இல்லையே. எந்த இஸ்லாமியும் சொல்ல போறது இல்ல, இஸ்லாமியருக்கு மட்டும் தான் நான் யாசகம் கொடுப்போம், மத்த சமுதாயம் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. யாசகம் யாரு கேட்டாலும் கொடுக்க போறாங்க. அதனால நீ மாறு இடத்துல வரணும் அவசியம் இல்ல. சில இடத்துல இப்படி மாறு இடத்துல வர்றது, சில இடத்துல புர்கா போட்டுக்கிட்டு ஆண்கள் பெண்கள் புர்கா போட்டு வர்றது, சில பெண்களும் இஸ்லாமிய இல்லாத பெண்கள் புர்கா போட்டுக்கிட்டு பெண்களா இஸ்லாமிய பெண்கள் மாதிரி காமிச்சிட்டு வர்றது, இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. யாசகம் மட்டும் குறிக்கலாம், யாசகம் கேளுங்க, கொடுக்க போறாங்க. ஏன் வேஷத்தை ஏன் மாத்தணும், ஏன் பேரை மாத்தணும், ஏன் குல்லாவை போட்டுக்கணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு பல வகையான சந்தேகத்தை ஏற்படுத்துறதுனால ஊர்ல உள்ள நிர்வாக தலைவர்களும் இமாம்களும் இது மாதிரி யாசகம் கேட்டு வர்றவங்கள மேலோட்டமா விசாரிக்காம நல்லபடியா நுணுக்கமான முறையில் விசாரிச்சு அது சரியா இருக்கும் பட்சத்துல அனுமதி கொடுங்க, தவறா இருக்கும் பட்சத்துல காவல்துறையில ஒப்படைச்சிருங்க.